ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 54வது சங்கீதத்திலே 6வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானதென்று தாவீது சொல்லுவதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது எழுதின இந்த 54வது சங்கீதத்திலே இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இதனுடைய சம்பவத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் கர்த்தரை உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்கத்தக்க ஒரு மனிதனாக இருக்கிறதை இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புருவார் வந்து சவுலுக்கு சொன்ன பொழுது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது தாவீது சவுலுக்கு பயந்தவராக ஒளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் எங்கும் மறைந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் கண்ணுக்கு புலப்படும் பொழுது கொல்லப்பட வேண்டிய ஒரு நிலையிலே தாவீது இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எந்த நிலையிலும் அவருக்கு மரணம் நிச்சயம் என்ற சூழ்நிலை தாவீதை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பயந்த ஒரு காரியம், இல்லாவிட்டால் அவர் வாழ முடியாத ஒரு தருணம், இல்லாவிட்டால் சந்தர்ப்பம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எப்பொழுது அவர் கண்டுபிடிக்கப்படுகிறாரோ அவர் கொல்லப்படுவார், அவருக்கு மரணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதை தாவீதுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது சவுல் ராஜாவிடத்திலே ஒரு செய்தி வருகிறது, அவர் இன்ன இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தி அங்கே வருகிறதை தாவீது ராஜா ஒளித்து கொண்டிருக்கிறார். தாவீது ஒளித்து கொண்டிருப்பதை சவுலுக்கு அங்கே சொல்லப்படுகிறதை இந்த பகுதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சிச்சுவேஷனிலே இல்லாவிட்ட இந்த சூழ்நிலையிலே தாவீது ராஜா எழுதுகிற சங்கீதத்திலே ஒரு பகுதி தான் இந்த 6வது வசனம் சொல்லுது, உற்சாகத்துடன் நான் உம்மைக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று தாவீது சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்பேற்பட்ட நிலையிலும் உற்சாக மனதோடு கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனை இந்த தாவீதை இங்கே வர்ணிக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது உற்சாகத்தோடு கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அவரை சுற்றிலும் நெருக்கம், அவருக்கு மரணம் நியமிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்த பொழுதும் கர்த்தரை துதிப்பதிலே, கர்த்தரை உற்சாகமாக ஆண்டவரை தொழுது கொள்வதிலே, ஆண்டவரை வணங்குவதிலே அவர் தீவிரமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உமது நாமத்தை துதிப்பதே அது நல்லதாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாளும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீது தன்னை காப்பாற்றும்படி, தன்னை விடுவிக்கும்படி, தனக்கு ஏதாவது உதவி செய்யும்படிக்கு இந்த வசனத்திலே ஆண்டவரை குறிப்பிடாமல் அவர் சொல்ல, உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன், எந்த சோர்வும் இல்லாமல், எந்த முறுமுறுப்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த குறை கூறுதலும் இல்லாமல், எந்த விதத்திலும் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை நோக்கி குறையிடாமல், முறையிடாமல், கூக்குரலிடாமல் தேவனிடத்திலே அவர் உம்மை துதிப்பது நல்லது, உமக்கு பலியிடுவது, உற்சாகத்தோடு பலியிடுவது, உமக்கு என்னுடைய முழு பலத்தையும் முழு ஆத்துமாவோடும் முழு தைரியத்தோடும் எல்லா விதத்திலும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு பலியிடுவேன் என்று தாவீது சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இவைகளை உடைய அந்த மனிதன், இவைகளை உடைய அந்த சுபாவத்தை கொண்ட மனிதன்
இவைகளில் அவனுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் இருக்கக்கூடிய அந்த தொழுகை, ஆண்டவரை இடத்திலே எப்படியாவது கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு தொழுகை செய்ய வேண்டும், அவரை புகழ வேண்டும் என்ற ஏக்கமும் பாரமும் தாகமும் உள்ள மனிதன் இப்படி சொல்லுகிறான், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை துதிப்பதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை உற்சாக மனதோடு துதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. உமது நாமத்தை துதித்து உமது நாமத்தை அப்படியே துதிப்பேன் ஆண்டவரே, உமது நாமத்தை நான் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், நான் ஒளித்திருக்கக்கூடிய, நான் மறைந்திருக்கக்கூடிய மறைவிடம் என் ராஜாவுக்கு தெரிய வந்தாலும், எனக்கு விரோதமாக அவர்கள் வந்து என்னை கொன்று போட்டாலும் நான் ஒன்று செய்வேன் ஆண்டவரே, நான் உம்மை உற்சாக மனதோடு துதிப்பேன் என்று தாவீது சொல்லுவதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரே, சகோதரியே, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட நிலையிலே தாவீது கர்த்தரை துதிக்க முடியுமாயிருந்தால் நானும் நீங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க முடியும், அவரை ஸ்தோத்தரிக்க முடியும், அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும். காரணம், அதுதான் அவருக்கு நல்லதாக கண்டது. அவருடைய ராஜ்யத்தை காட்டிலும், அவரை சுற்றி இருக்கிற எதிரிகளை காட்டிலும், அவருடைய மரணம் வருவதை காட்டிலும், தனக்கு ஏற்பட்ட எந்த சூழ்நிலையில் பார்க்கலும் அவருக்கு தெரியக்கூடிய ஒரு நல்ல காரியம் இருக்குமாயிருந்தால் ஆண்டவரை தொழுது கொள்வதும், அவரை துதிப்பதும், அவரை உற்சாக மனதோடு ஸ்தோத்தரிப்பதும், அதுதான் அவருக்கு நல்லதாக கண்டதாக இந்த வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை உற்சாக மனதோடு துதிக்க தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை புகழும் பொழுது, அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதே தாவீது சொல்கிறார், அவரை உற்சாக மனதோடு துதித்த பொழுது, அவரை தேவனை உற்சாக மனதோடு ஸ்தோத்தரித்த பொழுது, அதே தாவீது அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்திலும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண்கள் சத்துருக்களின் நீதியை சரி கட்டுதலை கண்டது என்று அவர் சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாம் பிரியமானவர்களே, உற்சாக மனதோடு கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த நெருக்கமாயிருந்தாலும், எந்த சத்துருவாயிருந்தாலும், எந்த போராட்டமாயிருந்தாலும், ஒரு ராஜாவை எதிர்த்து வந்தாலும் அவை யாவையும் கர்த்தர் நீக்கி போடுவதற்கு தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்திலும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, சகோதரி, தாவீது அறிந்து கொண்ட ஒரு ரகசியம், கர்த்தரை உற்சாக மனதோடு துதிக்கும் பொழுது, ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, எந்த நேரமும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அவரை சுற்றி இருக்கக்கூடிய எந்த எதிரியா இருந்தாலும், எந்த போராட்டங்களாக இருந்தாலும் கர்த்தரை நீக்கி தனக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுப்பார் என்ற ரகசியத்தை தாவீது அறிந்திருந்தபடினால் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, சகோதரிகளே, நானும் நீங்களும் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. நான் ஜெபத்தோடு நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உற்சாகத்தோடு உமது நாமத்தை ஸ்தோத்தரிக்க, உமது நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உற்சாக மனதோடு கர்த்தரை துதிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.